அதான் சொன்னங்க, ராமரும் விவேகானந்தரும் கையை விட்ட பேர் இவங்க, அவங்க கூட எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். எங்க தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. தற்போதைய வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் உட்பட ஒரு சில எதிர்க்கட்சிகள் வந்து இவிஎம் மிஷின் மேல வந்து குறை சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு இவிஎம் மிஷின் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இல்ல? அதாவது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் அவங்க விளையாடி இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எங்கெங்கெல்லாம் விளையாட முடியுமோ விளையாடி இருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு. தென்னிந்தியால இன்னும் தமிழகம், கேரளா மாநிலங்கள்ல வந்தது காங்கிரஸ். ஆனா மற்ற மாநிலங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகள் இடங்களை பெறலாம். அதான் சொல்றேன், நாங்க வெறும் 36 வாக்கு வித்தியாசத்திலும் 301 வாக்கு வித்தியாசத்திலும் ஆயிரங்கள் வாக்கு வித்தியாசத்திலும் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறோம். அதுக்காக எங்களை ஆதரிக்கலன்னு சொல்ல ஆதரிச்சிருக்காங்க. அதனால தான் காங்கிரஸ் உடைய வாக்கு சதவிகிதம் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இந்தியா முழுவதும் உயர்ந்திருக்கிறது. இல்ல, இப்போ தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக மோடி என்னென்ன சொல்லுகிறாரோ மோடி எழுதி கொடுத்ததான் தேர்தல் ஆணையம் படிக்குது. மோடி என்ன சொல்றாரோ அதான் தேர்தல் ஆணையம் செஞ்சது. இந்த 7 கட்ட தேர்தல் யார் எழுதி கொடுத்தது, யார் இந்த தேதியெல்லாம் பிக்ஸ் பண்ணது? முதல் கட்டம் எங்க நடக்குதோ அங்க பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு அவரு. முதல் கட்டம் எங்கெங்க நடக்குதோ, எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதோ 7 முறை 8 முறை போய் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். அப்ப அதெல்லாம் முதல் கட்டமா அறிவிக்கிறாங்க. மோடிக்கு எப்படி தெரியும்?